ரவி, புதுச்சேரியில் வந்து முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. மீண்டும் இதே கூட்டணி தேர்தலில் சந்திக்க பாஜக விரும்புகிறது. ஆனால் என்ஆர் காங்கிரஸ் தலைவராக முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜக இணக்கம் காட்ட மறுக்கிறது. இதன் காரணமாக சிறுபான்மையினர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்து பாஜகவுக்கு இல்லை. இதனை கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தோல்வி மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிகள் அதாவது அந்த கட்சியினோட வாதமாக இருக்கிறது. இதனால் சில தினங்களுக்கு முன்பு பேச்சுவார்த்தைக்கு வந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவுடன் இணக்கமாக முதலமைச்சர் பேசவில்லை. மாறாக தனது அரசுக்கு அதிகாரிகளால் தொல்லை ஏற்படுகிறது, மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்துவதில் துணைநிலை ஆளுநர் தொடர்ந்து தடையாக உள்ளதால் என குறிப்பிட்டார். மேலும் பேசிய முதலமைச்சர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் தொகுதிகள் எண்ணிக்கை பற்றியும் பாஜக கேட்டதற்கு எத்தனை தொகுதியில போட்டியில வந்து கேட்டதற்கு ஜனவரி மாதம் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் அவர் வந்து அனுப்பி வைத்தார் ரங்கசாமி. இந்த நிலையில் புதுச்சேரி வந்துள்ள பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர் வீட்டில் சந்தித்து பேசினார். மீண்டும் பாஜக என்ஆர் கூட்டணி அமைத்து போட்டுவதற்கான பேச்சுவார்த்தை வந்து நடந்தது. இதுல வந்து முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டுக்கு தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் வந்து முதலமைச்சர் வந்து அது மட்டுமல்லாது அவருடைய மத்திய அமைச்சர் உள்ளிட்ட பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, பாஜக தலைவர் ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டோர் வந்து இதை கலந்துட்டாங்க. இதுல வந்து புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரவில்லை, மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் முதலமைச்சர் வந்து பேட்டியளித்தாரு. பேச்சுவார்த்தை முடிந்து வெளியே சென்று விட்டனர். ஆனால் பாஜக மேலிட பொறுப்பாளர் வந்து பேட்டி அளிக்க மறுத்துவிட்டார். ஆனால் முதலமைச்சர் வந்து கூட்டணி சம்பந்தமாக பேசவில்லை, புதுச்சேரி வளர்ச்சியை பற்றி மட்டும் பேசினதாக கூறினார். ரிவி.